ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜில செஷன் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 88% அக்யூரசி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, 3 டிஃபரண்ட் டைம் ஜோன்ஸ்ல ஏஷியன், லண்டன், நியூயார்க். ஸோ, அதோட ஹை அண்ட் லோவ எப்பலாம் வந்து அடுத்த செஷன் வந்து ஸ்வீப் பண்ணுதோ, அப்போ வந்து நீங்க வந்து என்ட்ரி போலாம். ஸோ, அப்படிதான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும். ஸோ, அதுக்கு எந்த இண்டிகேட்டர் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எஃப்எக்ஸ்என் ஏஷியன் செஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ, அந்த இண்டிகேட்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதான் யூஸ் பண்றேன். அட் த சேம் டைம் ஸ்ட்ராட்டஜி வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். ஸோ, வாங்க மக்களே இதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அண்ட் இது எந்தெந்த கரன்சிலலாம் வொர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். அலாங் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட. ஸோ, இது வந்து ஒரு செர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்பதான் வந்து இது யூசுவலாவே வொர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப வந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபெயில் டூ டிஸ்ப்ளேஸ். டிஸ்ப்ளேஸ் அப்படின்னா கன்டினியூஸா ஒரு ட்ரேட் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க வந்து எடுக்கக்கூடாது. ஸோ, ஃபெயில் டூ டிஸ்ப்ளேஸ் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் கன்டினியூவேஷன் இல்லையோ, அங்க தான் நீங்க வந்து இந்த ட்ரேட் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ, எந்த இடத்துலலாம் கன்டினியூவேஷன் இல்லையோ, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரிவர்சல் ஆகும். கரெக்ட்டா? ஸோ, ரிவர்சல் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ, எந்தெந்த நேரத்துலலாம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆகுதோ, அதாவது கன்டினியூவேஷன் ஆகுதோ, நீங்க அங்கங்கலாம் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்க வந்து சார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ரைட்டா? அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த ஃபாரெக்ஸ் பேர்க்குலாம் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து இது எல்லாத்துக்குமே வந்து பேக் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ, கோல்டு, யூரோ யுஎஸ்டி, ஆஸ்திரேலியன் டாலர், யுஎஸ் டாலர், அதுக்கப்புறம் ஜிபிபி யுஎஸ்டி, அதுக்கப்புறம் என்சிடி யுஎஸ்டி. இந்த பேர்ஸ்ல மட்டும் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நீங்களும் தாராளமா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரியான பேட்டர்ன்ல வொர்க் ஆகும்? அதுக்கு வந்து என்னென்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணுன்றத பார்த்துரலாம். ஸோ, எக்ஸாம்பிளா நான் ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மகிட்ட மொத்தம் 3 செஷன்ஸ் இருக்கப்போது. ஒண்ணு வந்து ஏஷியன் செஷன், இன்னொன்னு லண்டன் செஷன், அடுத்தது வந்து நியூயார்க் செஷன். ஸோ, ஏஷியன் செஷனோட ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 5:30 மணி காலையில. ஸோ, 5:30 ஏஎம் அதிலிருந்து 11:30 ஏஎம் தான் வந்து ஏஷியன் செஷன். ஸோ, லண்டன் செஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 12:30 பிஎம்லேருந்து 4:30 பிஎம் வந்து லண்டன் செஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் செஷன். நியூயார்க் செஷன் வந்து சாயந்தரம் 5:30 பிஎம்லேருந்து நைட்டு 9:30 பிஎம் வரையும் நமக்கு நியூயார்க் செஷன். ஸோ, இது வந்து 3 டிஃபரண்ட் செஷன்ஸ்ல தான் நீங்க அனலைஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய ஏஷியன் செஷன்ல அப்ளை பண்ணக்கூடாது. லண்டன் செஷன் அண்ட் நியூயார்க் செஷன்ல மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும். இதுவும் ஒரு கீ நோட். ஓகே. இப்ப வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும்ன்னு பார்த்துரலாம். ஸோ, ஏஷியன் செஷன் இருக்கு கரெக்ட்டா? ஸோ, ஏஷியன் செஷன் வந்து காலையில 5:30லேருந்து 11:30 மணி வரையும். அதோட இந்த ஏஷியன் செஷனோட ஹையையும், லோவையும் ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ, ஏஷியன் செஷனோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் ஏஷியன் செஷனுக்கோட ஓவரால் ஹையே இங்க தான் இருக்கு. அதே மாரி ஏஷியன் செஷனோட லோ பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஏஷியன் செஷனோட ஓவரால் லோ. கரெக்ட்டா? ஸோ, இப்ப வந்து இதுக்கப்புறம் வரப்போற செஷன் வந்து எது அப்டின்னா, நமக்கு லண்டன் செஷன் சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இந்த லண்டன் செஷன் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப நீங்க இந்த சார்ட்ல பார்க்குற மாரி, கரெக்ட்டா இந்த இடத்துல வரம்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீப் நடக்கும். செஷன வந்து ஸ்வீப் பண்ணும். ஏஷியன் செஷன லைட்டா வந்து ஸ்வீப் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்வீப் பண்ண போறது அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா ரிவர்சல் தான் ஆகப்போது அப்டின்றது தெரியும். ஸோ, இந்த இடத்துல நீங்க வந்து ஸ்வீப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து என்ட்ரிக்கு போகணும். பிகாஸ் ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்டும் நடக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, கன்டினியூவேஷன். எப்டி அப்டின்னா, லைட்டா இங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மேல போகவும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, அப்ப இங்க வந்து ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நீங்க வந்து என்ட்ரி போற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ, அத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப வந்து எப்படி வந்து உங்களுக்கு இந்த செஷன் வந்து ஸ்வீப் ஆகுது அப்படின்றத மட்டும் இந்த சார்ட்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ, அதே மாதிரி இப்ப நியூயார்க் செஷன்ல நீங்க ஒரு என்ட்ரி எடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு நியூயார்க் செஷனுக்கு முன்னாடி இருக்க செஷன் வந்து லண்டன் செஷன். கரெக்ட்டா? ஸோ, அப்ப நியூயார்க்கு முன்னாடி இருக்க லண்டன் செஷனோட ஹை இல்லன்னா லோ 2த்தையுமே ஸ்வீப் பண்ணலாம். ஸோ, இதுல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, லண்டனோட லோவ தான் ஸ்வீப் பண்ற மாரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். ஸோ, லண்டன் செஷனோட ஹை வந்து இங்க இருக்கு. லோ வந்து இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஸோ, நம்ம ஏசியாக்கு மார்க் பண்ண மாரி லண்டனோட ஹை இங்க இருக்க போது, லண்டனோட லோ இங்க இருக்க போது. கரெக்ட்டா? ஸோ, இப்ப நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, லண்டன் செஷனோட லோவ ஸ்வீப் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து
நியூயார்க் செஷன்ல இந்த லோவை ஸ்வீப் பண்ணுது. ஸ்வீப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்சல். இங்க வந்து கன்டினியூவேஷன் ஆகலாம், மேபி ஆகலாம். பட் கேண்டில் கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அண்ட் இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்டினியூவேஷன் இல்லாம ரிவர்சல் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ட்ரி போகலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்வீப் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் முக்கியமான நோட், இந்த ஸ்ட்ராட்டஜி ஏசியா செஷன்ல ஒர்க் ஆகாது. லண்டன் செஷன் அண்ட் நியூயார்க் செஷன்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ரைட்டா? ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசியன் செஷனோட ஹைய லண்டன் செஷன் வந்து ஸ்வீப் பண்ணுது. கரெக்ட்டா? ஸோ ஸ்வீப் பண்ணிட்டு மேல போலாம். கண்டிப்பா மேலவும் போகறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு 88% தான் வந்து இது வொர்க் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். 12% மேலயும் போலாம். ஸோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கன்ஃபர்மேஷன நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ லண்டன் செஷன்ல ஒன்ஸ் வந்து ஸ்வீப் ஆகிட்ட பிறகு இங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வரப்போது அப்டின்னா, இந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் வரப்போது அப்டின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் ரெட் கேண்டிலோட விக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விக்குக்கு கீழ உங்களுக்கு க்ளோஸ் வச்சுது அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து ரிவர்சல்ல தான் போய் முடியும். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் மக்களே. ஏன்னா, கண்டிப்பா யார் வேணா இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து புரிஞ்சுக்க முடியும். பட் இந்த கன்ஃபர்மேஷன வச்சு தான் என்ட்ரி போணுமா, போக்கூடாதா அப்டின்றது வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லண்டன் செஷன்ல உங்களுக்கு ஒரு ஸ்வீப் நடக்கும். அந்த ஸ்வீப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு ரிவர்சலோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து வரும். ஸோ ரிவர்சலோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்டின்னா, இது வந்து நல்லா பை போயிட்டுருக்கு. ஸோ பை போயிட்டுருக்கும்போது, உங்களுக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுற மாரி இருந்துச்சு அப்டின்னா, அந்த ரெட் கேண்டில் வந்து நம்பளோட ஏசியா செஷன் ஹையோட கீழ வந்து க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி எக்ஸாக்ட்டா. ஒருவேள க்ளோஸ் இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், எங்க வேணா வைக்கலாம். பட் நம்மளோட ஏசியா செஷனோட ஹையுக்கு கீழ தான் வந்து க்ளோஸ் இருக்கணும். விக் வந்து மேல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? விக்கோ, ஷேடோ எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். விக் வந்து மேல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இந்த பாடி க்ளோஸ் வைக்கிறது கீழ தான் வைக்கணும். இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து உங்களோட செல் என்ட்ரிய பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நியூயார்க் செஷனுக்கும். இது வந்து நியூயார்க் செஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுக்கு நான் வந்து சொல்றேன். அதே மாரி பைக்கு வந்து நான் நியூயார்க் செஷன் சொல்றேன். இது வந்து லண்டன் செஷன்லயும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்ப நீங்க நியூயார்க் செக்ஷன் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல் வந்துட்டு இருக்கு. கரெக்ட்டா? இங்க வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து நல்லா கீழ வந்துட்டு இருக்கு. இங்க கீழ வந்துட்ட பிறகு என்ன ஆகுது அப்டின்னா, நியூயார்க் செஷன் வந்து லைட்டா ஒரு ஸ்வீப் குடுக்குது. லண்டன் செஷனோட லோவ. இதானே லண்டன் செஷனோட லோ. ஆமா. ஸோ இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீப் குடுக்குது. செஷன் ஸ்வீப் வந்து குடுக்குது. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப இது ரிவர்சல் ஆகுமா? ஆகாதா? அப்டின்றத நீங்க எப்டி கண்டுபிடிக்கலாம் அப்டின்னா, இங்க வந்து இவ்ளோ நேரம் ஆல்ரெடி எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெட் கேண்டிலா வந்திருக்கும். ஏன்னா கீழ வந்துட்டு இருக்கனால கண்டிப்பா ரெட் கேண்டில் இருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இதுக்கு மேல ரிவர்ஸ் ஆகணும் அப்டின்னா, டவுன ரிவர்ஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா அப்ப வந்து மேல தான் போகணும். அதான் ரிவர்சல் கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க வந்து உங்களுக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த கிரீன் கேண்டில் க்ளோஸ் வந்து உங்களுக்கு எங்க வைக்கணும் அப்டின்னா, நம்பளோட லண்டன் செஷனோட லோக்கு உள்ள வைக்கணும். விக் வந்து எங்க வேணா இருக்கலாம். விக் வந்து வெளிய கூட இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் கிரீன் கேண்டிலோட க்ளோஸ் வந்து எங்க இருக்கணும் அப்டின்னா, நம்மளோட லண்டன் செஷனோட லோக்கு உள்ள தான் இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில வச்சு நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பை வந்து போக முடியும். ரைட்டா? ஸோ இப்படிதான் மக்களே ஆக்சுவலா வந்து கேண்டில் பேட்டர்ன் அண்ட் சார்ட் கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ இத வந்து நான் ஆல்ரெடி வந்து யூரோ யுஎஸ்டில செக் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு ரியல் டைமாவே எக்ஸாம்பிளும் காமிச்சிரலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய சார்ட் வந்து யூரோ யுஎஸ்டி. ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் நான் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டரும் வந்து நான் சொன்னது தான் எஃப்எக்ஸ்என். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா அந்த இண்டிகேட்டர். நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்எக்ஸ்என் ஏஷியன் செஷன் ரேட் 8.5Kன்னு இருக்கு பாருங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப அது வந்து செக் பண்ணிடலாம். இது எப்படி வொர்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஏசியா செஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கரெக்ட்டா 5:30 மணிக்கு ஏசியா செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா எங்க ஆகுதுன்னா, இங்க தான் வந்து நமக்கு ஏசியா செஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏசியா செஷனோட எண்டிங் பார்த்தீங்கன்னா 11:30 மணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எந்த செஷன் அப்படின்னா, லண்டன் செஷன் 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது எப்ப முடியுது அப்படின்னா 4:30 மணிக்கு முடியுது. அடுத்து வந்து என்ன ஆகுது, நியூயார்க் செஷன். அடுத்து வந்து நியூயார்க் செஷன் வந்து எங்க உங்களுக்கு வந்து இந்த இடத்துல முடியுது. கரெக்ட்டா? ஸோ இப்படி தான் வந்து நமக்கு 3 டிஃபரண்ட் செஷன்ஸ் இருக்கு.
இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செஷனுக்கு முன்னாடி என்ன செஷன் அப்படின்னா, லண்டன் செஷனா. ஸோ லண்டன் செஷனோட ஹையையும், லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, லண்டன் செஷனோட ஹை வந்து இதுதான். அட் த சேம் டைம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் மேல இருக்கு. ஓகே. ஸோ லண்டன் செஷனோட ஹை வந்து இதுதான். அதே மாதிரி நீங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லண்டன் செஷனோட லோ வந்து இதுதான். சூப்பர். கரெக்ட்டா? ஸோ, இப்ப நம்ம சொன்ன மாதிரி 3 டிஃபரெண்ட் டைம் ரேஞ்சு. அதே மாரி லண்டன் செஷனோட ஹையி, இது வந்து லண்டன் செஷனோட லோ. இந்த 2த்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா, நியூயார்க் செஷன் வந்துருச்சு. நியூயார்க் செஷன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இந்த இந்த லோவ ஸ்வீப் பண்ணியிருக்கு. கரெக்ட்டா? ஸோ, இந்த 2 கேண்டில் வந்து உங்களுக்கு ஸ்வீப் பண்ணியிருக்கு. இதுவே இது வந்து வந்து கீழ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் கேண்டில். ஸோ வந்து இது செல். ஸோ வந்து கண்டிப்பா இந்த கேண்டில வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, லோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஹை கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். அதாவது பை கேண்டில். ஓகேவா? ஸோ பை கேண்டில் தான் இது. அண்ட் அது எங்க க்ளோஸ் வச்சிருக்கணும்னா, இந்த லோவுக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். சூப்பர். அப்ப நமக்கு கன்ஃபர்மேஷனும் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, கண்டிப்பா நீங்க இங்க வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, இத நீங்க விட்டுட்டு இருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்குது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து தாராளமா இங்க வரையும் வந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வரையும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ அப்ப நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 806ல இருந்து இங்க வந்து மேல வரையும் பார்த்தீங்க அப்டின்னா, 7464 கிட்டத்தட்ட 500 பிப்ஸ்க்கு மேல உங்களுக்கு வந்து இது வந்து ரிவார்ட்ஸ் குடுக்கும். சூப்பரா மக்களே! ஸோ கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வொர்க் ஆகும். நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட்டும் பண்ணிட்டேன். நீங்க கண்டிப்பா வந்து இத செக்கும் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஏசியா செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன். ஸோ 3 செஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏசியா மார்க் பண்ணிடலாம். சூப்பர். ஏசியா வந்து இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. அடுத்து வந்து என்னது? லண்டன் செஷனா? ஸோ என் லண்டன் செஷன் என்ன ஆகுது அப்டின்னா, இங்க ஸ்டார்ட் ஆகி நமக்கு இங்க ஃபினிஷ் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து நியூயார்க் செஷன் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க க்ளோஸ் ஆகுது. சூப்பர். ஸோ இப்ப வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு என்ட்ரி இருக்கு. எங்க அப்டின்னா, நமக்கு லண்டன் செஷன்ல தான் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏசியாவோட ஹைய வந்து மார்க் பண்ணிடலாம். எங்க இருக்கு நம்ம ஏசியாவோட ஹை? இந்த இடத்துல இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி ஏசியாவோட லோவையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். சூப்பர். இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியாச்சு. நீங்க இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ ஏசியாவோட ஹை, லோ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த இடத்துல ஏசியாவோட ஹைய வந்து லண்டன் வந்து ஸ்வீப் பண்ணுது. ஏசியாவோட ஹை இங்க இருக்கு. லண்டன் செஷன் இதுதான். ஸோ லண்டன் செஷன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஸ்வீப் பண்ணுது. லைட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்வீப் வந்து நடந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ நடந்துட்டு நமக்கு எங்க வந்து க்ளோஸ் வச்சிருக்கு அப்டின்னா, அந்த கேண்டில் வந்து அழகா நம்மளோட ஹைக்கு கீழ நம்ம மார்க் பண்ணதுக்கு கீழ வந்து நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு சிக்னல் கேண்டில். ஸோ இந்த சிக்னல் கேண்டில்க்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க பார்த்த மாரி நம்ம ஆல்ரெடி சார்ட்ல பார்த்த மாரி சூப்பரா வந்து நமக்கு ஃபுல்லா வந்து ஒரு செல் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க இங்க வந்து எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், பொசிஷன் எடுக்கிறீங்க அப்டின்னா, இங்க வரையும் உங்களுக்கு வந்து டார்கெட் அடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்டின்னா 1:4 ரேஷியோல வந்து கிட்டத்தட்ட 200 பிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.